என் தங்கமே, நேராக நின்று ஆழ்ந்து மூச்சு சேர்த்து விடும் அந்த நொடி உன் உடம்பு உன் மனசோட பேச ஆரம்பிக்கும். நீ இதுவரை குனிந்து நடந்திருந்த நாட்கள் நினைவுக்கு வரும். சுமைகளுக்காக அல்ல, பழக்கத்துக்காக. இப்போ நீ நேராக நிற்கிறாய். இந்த நேர்மை தான் உன் பலத்தின் வடிவம். மூச்சு உள்ளே போகும்போது நீ உன்னை நிரப்புகிறாய். வெளியே போகும்போது நீ உன்னை விடுவிக்கிறாய். பிடித்து கொண்டிருந்த கவலைகள், சொன்னதில்லாத பயங்கள், தேவையில்லாத குற்ற உணர்வுகள் எல்லாம் அந்த வெளியேறும் மூச்சோட மெதுவாக கரையும். நீ வலுக்கட்டாயமாக எதையும் தள்ளவில்லை. நீ அனுமதிக்கிறாய். அனுமதி தான் மாற்றத்தின் கதவு. என் தங்கமே, உன் பலம் சத்தம் போடாது. அது ஆணவம் இல்லை. அது அமைதி. அமைதியில் தான் உறுதி இருக்கும். நீ இப்போ அந்த உறுதியை உடம்பில் உணர்கிறாய். கால்கள் தரையில் பதிந்து நிற்கும் உணர்வு. முதுகு தாங்கும் உணர்வு. மார்பு திறக்கும் உணர்வு. இது எல்லாம் உன் உடம்பு உனக்கு சொல்ற செய்தி. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ மூச்சை சேர்த்து விடும்போது உன் மனசு ஒரே நேரத்தில் ஓட முயற்சி செய்யாது. அது ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்கும். இந்த நிலை தான் கவனம். கவனம் வந்த இடத்தில தான் செயல்பாடு பிறக்கும். செயல்பாடு பிறந்தா பலம் வெளிப்படும். என் தங்கமே, நீ இதுவரை உன் பலத்தை நிரூபிக்க முயன்ற இடத்தில தான் அதிகம் சோர்ந்தாய். இப்போ நீ உன் பலத்தை உணர்கிறாய். உணர்வுக்கு சான்று தேவையில்லை. அது உள்ளுக்குள்ள நிம்மதியாக அமர்ந்திருக்கும். நீ நேராக நிற்கும் போது உன் தோள்களில் இருந்த பாரம் தானாக சரியாகும். இது உடற்பயிற்சி அல்ல. இது உன் உடம்புக்கு நினைவூட்டல். நீ இதை செய்ய தெரிந்தவன். நீ இதை தாங்க முடியும். இந்த நினைவூட்டல் தான் நம்பிக்கையின் அடித்தளம். என் தங்கமே, உன் மூச்சு சீராகும் போது உன் இதய துடிப்பு சீராகும். இதய துடிப்பு சீரானா முடிவுகள் சீராகும். அவசர முடிவுகள் குறையும். தெளிவான தேர்வுகள் அதிகரிக்கும். இந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையை மெதுவாக நேராக்கும். நீ இப்போ உன்னைச் சுற்றிய சத்தங்களை கேட்கலாம். அவை உன்னை தொந்தரவு செய்யாது. காரணம் உன் உள்ளத்தில ஒரு மையம் உருவாகியுள்ளது. அந்த மையத்திலிருந்து நீ பார்க்கிறாய். மையம் உள்ளவர்களை வெளியிலுள்ள சலனம் அசைக்க முடியாது. என் தங்கமே, உன் பலம் இன்று செயல்படத் தொடங்கும் என்றால் அது ஒரு மேடை ஏறுவது இல்லை. அது ஒரு பழக்கம். நேராக நிற்கும் பழக்கம். ஆழ்ந்து மூச்சு விடும் பழக்கம். உன் உடம்பை கேட்கும் பழக்கம். இந்த பழக்கங்கள் தான் நீண்ட கால வலிமை. நீ இதுவரை உன் மனசை முன்னிலைப்படுத்தி உன் உடம்பை பின்தள்ளியிருக்கலாம். இப்போ இரண்டும் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கிறது. மனசும் உடம்பும் சேர்ந்து நடந்தா வாழ்க்கை சோர்வை கொடுக்காது. அது உனக்கு தாங்கும் திறனை கொடுக்கும். என் தங்கமே, நீ இந்த நொடியில் எதையும் சரி செய்ய வேண்டியதில்லை. எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ நிற்கிறாய். நீ சுவாசிக்கிறாய். இது போதும். இதில தான் சக்தி இருக்கிறது. எல்லாம் இங்கிருந்துதான் தொடங்கும். நீ சில நேரம் நினைப்பாய், இவ்வளவு எளிமையான விஷயம் எப்படி மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றம் எப்போதும் சத்தமாக வராது. அது சின்ன சின்ன ஒழுங்குகளாக வரும். ஒழுங்கு வந்தா குழப்பம் தானாக விலகும். என் தங்கமே, உன் பலம் இன்று செயல்படத் தொடங்கும் போது அது முதலில் உன்னை பாதுகாக்கும். எல்லா போராட்டத்திலும் நீ இறங்க வேண்டியதில்லை. எல்லா விவாதத்திலும் நீ பேச வேண்டியதில்லை. தேர்ந்தெடுக்கும் ஞானம் தான் பலத்தின் அடையாளம். நீ உன் நாளில் சில விஷயங்களை விட்டுவிடுவாய். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் எதிர்வினை தேவையில்லை. இந்த விடுதல் தான் உன் ஆற்றலை சேமிக்கும். சேமிக்கப்பட்ட ஆற்றல் சரியான நேரத்தில் வேலை செய்யும். என் தங்கமே, நீ நேராக நின்று மூச்சு விடும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னை நினைவூட்டிக் கொள்கிறாய். நான் இருக்கிறேன். நான் தாங்குகிறேன். நான் நகர்கிறேன். இந்த மூன்று உணர்வுகள் ஒன்றாக சேர்ந்தால் உன் நடை மாறும். நீ இனிமேல் சோர்வு வந்தாலும் உடைந்து போக மாட்டாய். சோர்வு ஒரு செய்தி. ஓய்வு எடு. உன் உடம்பு உன்னோட பேசுகிறது. நீ அதை கேட்க ஆரம்பித்தால் அது உனக்கு ஆதரவாக மாறும். என் தங்கமே, உன் பலம் வெளியில் பாராட்டுக்காக காத்திருக்காது. அது உன் உள்ளத்தில உறுதியாக அமர்ந்திருக்கும். பாராட்டு வந்தால் நீ மகிழ்வாய். வராவிட்டாலும் நீ தளரமாட்டாய். இந்த சமநிலை தான் உன்னை நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும். நீ இந்த நாளில் சில தடைகளை சந்திக்கலாம். தடைகள் உன் பலத்தை சோதிக்க வராது. அவை உன் பலத்தை பயன்படுத்த சொல்லி வரும். நீ அமைதியாக நிற்பாய். மூச்சை சேர்த்து விடுவாய். பின்னர் ஒரு அடியை எடுப்பாய். அவ்வளவுதான். என் தங்கமே, பலம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் அது தீயாக இருக்கும்.
சில நாட்கள் அது நீராக இருக்கும். சில நாட்கள் அது மண்ணாக இருக்கும். நீ எந்த வடிவத்தில இருந்தாலும் நீ பலம்தான். இந்த புரிதல் வந்தவுடன் நீ உன்னை ஒப்பிடுவதை நிறுத்துவாய். நீ நேராக நிற்கும் அந்த ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நேர்மை சேர்க்கிறது. நேர்மை இருந்தால் குழப்பம் தங்காது. குழப்பம் போனால் பாதை தெரியும். என் தங்கமே, நீ உன் மூச்சை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. மூச்சு இருக்கிற வரை வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கிற வரை நீ நகரலாம். அமைதியாக இரு. நீ சரியான முறையில் தொடங்கியிருக்கிறாய். உன் பலம் இன்று செயல்படத் தொடங்கியுள்ளது. அது உன்னை காக்கும். அது உன்னை வழி நடத்தும். அது உன்னை நீயாக வைத்திருக்கும். இதுவே போதும். என் தங்கமே, நீ நேராக நின்ற அந்த நொடியே ஒரு தீர்மானம். இதுவரை சாய்ந்திருந்த உடம்பும் மனசும் ஒரே நேரத்தில் நேராகும் தருணம். நேராக நின்ற உடம்பு நான் இங்கே இருக்கிறேன் என்று வாழ்க்கைக்கு சொல்கிற சைகை. மறைந்திருந்த பலம் அந்த சைகையை காத்திருந்தது. ஆழ்ந்து மூச்சு சேர்த்து விடும்போது நீ காற்றை மட்டும் உள்ளே இழுத்து வெளியே விடவில்லை. நீ உன் உள்ளத்துல இருந்த சுமைகளையும் வெளியே விடுகிறாய். மூச்சு என்பது உயிரின் மொழி. அது உண்மையா பேசும். அந்த மொழி சொல்கிறது, இப்போ பாதுகாப்பு. இப்போ தயாராக இருப்பது. என் தங்கமே, நீ மூச்சை உள்ளே இழுக்கும் போது மார்பு விரிவடையும். விரிவடையும் இடத்தில தான் துணிச்சல் தங்கும். நீ வெளியே விடும் போது தோள்கள் தளரும். தளரும் இடத்தில தான் பயம் கரையும். இந்த இரண்டும் சேர்ந்த இடத்தில பலம் செயல்படத் தொடங்கும். நீ இதுவரை பலமா இருக்கணும் என்று முயற்சி செய்திருப்பாய். முயற்சித்த பலம் நீடிக்காது. இப்போ நீ அனுமதிக்கிற பலம். அது உன் இயல்பு. இயல்பு வந்தா நடிப்பு தேவையில்லை. களைப்பு தேவையில்லை. என் தங்கமே, உன் உடம்பு உனக்கு எதிரியா இல்லை. அது உன் நண்பன். நீ அதை கவனிக்க ஆரம்பிச்ச நொடியில் அது உனக்கு சைகைகள் கொடுக்கும். எப்போது நிற்கணும், எப்போது நகரணும், எப்போது ஓய்வெடுக்கணும். இந்த சைகைகளை கேட்க ஆரம்பிச்சா தவறுகள் குறையும். நீ ஆழ்ந்து மூச்சு விடும் போது உன் கவனம் இப்போவுக்கு திரும்பும். நேத்து நடந்தது இப்போ இல்லை. நாளை நடக்கப்போவது இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது மட்டும் உண்மை. இந்த உண்மையில் தான் சக்தி இருக்கிறது. என் தங்கமே, பலம் என்றால் சத்தம் போடுவது அல்ல. அது அமைதியா நிற்கும். சோதனை வந்தாலும் குலுங்காத நிலை. எதிர்ப்பு வந்தாலும் பதற்றப்படாத மனசு. இந்த நிலை உனக்குள் இப்போ எழுந்திருக்கு. நீ இதை தினமும் நினைச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவைப்படும் நேரத்தில உடம்பு தானாகவே இந்த மூச்சை நினைவூட்டும். அந்த நினைவூட்டல் தான் உன் உள்ளத்துல பதிந்த பலத்தின் சாட்சி. என் தங்கமே, நீ நேராக நின்றபடி சுற்றி பார்த்தா உலகம் மாறிய மாதிரி தெரியலாம். உண்மையிலே மாறியது உன் பார்வை. பார்வை மாறினா சந்தர்ப்பங்கள் மாறும். சந்தர்ப்பங்கள் மாறினா முடிவுகள் மாறும். உன் உள்ளத்துல இருந்த அந்த சிறிய குரல், நான் போதுமா, இப்போ சற்று அமைதியாகும். முழுசா போகாது. ஆனா அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அதை கேட்கும் இடத்தில இருந்து தான் நீ அதை கடந்து செல்கிறாய். என் தங்கமே, பலம் செயல்பட ஆரம்பிச்சதின் முதல் அடையாளம் நீ உன்னை குறை சொல்லுவதை நிறுத்துவது. குறை சொல்லும் இடத்தில சக்தி வீணாகும். ஏற்றுக்கொள்ளும் இடத்தில சக்தி சேமிக்கும். நீ இனிமேல் உன் எல்லைகளை மதிப்பாய். எல்லை வைத்துக்கொள்வது சுயநலம் இல்லை. அது சுய பாதுகாப்பு. பாதுகாப்பு உள்ள இடத்தில தான் வளர்ச்சி நிலைக்கும். என் தங்கமே, நீ ஆழ்ந்து மூச்சு விடும் அந்த நொடி உன் நரம்புகள் ஒரு செய்தி பெறும். அவசரம் இல்லை. ஆபத்து இல்லை. இந்த செய்தி போனவுடனே உடம்பு முழுக்க ஒரு ஒழுங்கு ஏற்படும். ஒழுங்கு வந்தா சக்தி சீராக ஓடும். சீராக ஓடும் சக்தி தான் நீண்ட தூரம் தாங்கும். சிதறிய சக்தி சின்ன தூரத்திலே சோர்ந்து விடும். இப்போ நீ சீரான நிலைக்கு வந்திருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் சவால்கள் குறையாது. ஆனா அவை உன்னை தள்ளாது. அவை உன்னை எழுப்பும். எழுப்பும் அளவுக்கு தான் வரும். இதுதான் வளர்ச்சியின் நியதி. நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை அடக்க மாட்டாய். அவைகளை கேட்பாய். கேட்கும் போது அவை வழிகாட்டிகளா மாறும். அடக்கினா அவை தடைகளா மாறும். இந்த வேறுபாடு இப்போ உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. என் தங்கமே, நீ நேராக நின்று மூச்சு விடும் போது நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு இடம் கொடுக்கிறாய். வா, இங்கே இரு. நான் ஓடவில்லை. இந்த அழைப்பு தான் வாழ்க்கையை உன் பக்கம் இழுக்கும். உன் மனசு இனிமேல் சின்ன விஷயங்களாலே உடைந்து போகாது. அது கடினமா மாறியதாலல்ல. அது நெகிழ்வா மாறியதால. நெகிழ்வு தான் உண்மையான வலிமை.
என் தங்கமே, நீ இப்போ உன் நாளை திட்டமிடும் போது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். முக்கியமானதை மட்டும் தேர்வு செய்வாய். தேர்வு செய்த இடத்தில தான் சக்தி தங்கி வேலை செய்யும். நீ இனிமேல் உன் வெற்றியை சத்தமா அறிவிக்க மாட்டாய். அது அமைதியா உன்னோட நடக்கும். அமைதியான வெற்றி தான் நீண்ட நாள் நிலைக்கும். என் தங்கமே, இந்த பலம் வெளியில் இருந்து வந்தது இல்லை. இது உன்னோட பிறந்தது. நீ இதுவரை அதை மூடி வைத்திருந்தாய். இப்போ நீ அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாய். சில நேரம் நீ மறந்து போகலாம். மீண்டும் பழைய பழக்கத்துக்கு போகலாம். அதற்கு நீ உன்னை தண்டிக்காதே. ஒரே ஒரு மூச்சு போதும். மீண்டும் திரும்ப. என் தங்கமே, நீ திரும்ப திரும்ப இந்த நிலைக்கு வர முடியும். காரணம் இது உன் வீடு. நீ இங்கிருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாய். நேராக நில். மூச்சு விடு. இந்த 2 செய்கைகளும் உன்னை உன்னோட சேர்க்கும். நீ உன்னோட சேர்ந்த நொடியில் எந்த சக்தியும் உன்னை விட்டு விலகாது. அமைதியாக இரு. நீ தயார். நீ வலிமை. நீ நகர்கிறாய். வாழ்க்கை உன்னோட சேர்ந்து நகர ஆரம்பிச்சிருக்கிறது.